அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீரோடையில தண்ணி குடிக்கிறான். அப்படி குடிச்ச உடனே சடனா டெலிபோர்ட் ஆகி எங்கேயோ இருக்க ஒரு பாலைவனத்துக்கு போயிடறான். இவனுக்கு இங்க என்ன நடந்துச்சு, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமே இந்த பாலைவனத்துல இருந்து நடந்து திரும்ப அந்த நீரோடைக்கு போயிட்டு அங்க தண்ணி குடிக்கிறான். அப்படி குடிச்ச உடனே திரும்ப இவன் டெலிபோர்ட் ஆகி எங்க இருந்து வந்தாலும் அந்த பாலைவனத்துக்கு திரும்ப போயிடறான். அவ்வளவுதான், ஒண்ணுமே புரியாம மண்டையெல்லாம் பிச்சுக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இங்க இருந்து நடக்க முடியாம நடந்து எப்படியோ திரும்ப அந்த நீரோடைக்கு வந்துடுறான். அப்படி வந்தவன் இந்த டைம் இல்லடா எவ்வளவு தாகமா இருந்தாலும் சரிறான், இதுல நான் தண்ணியே குடிக்க போறதுலடா, இந்த தண்ணியில தானே ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தண்ணி குடிக்காம அங்க இருந்து ரோட்டுக்கு வந்துட்டு அங்க வர ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறி உட்காந்துக்கிறான். அப்போ கார்காரன் வந்துட்டு இவனை பார்த்துட்டு என்னங்க ரொம்ப காஞ்சி போயிருக்கீங்க, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆமாங்க தாகத்துல செத்துட்டு இருக்கேன், நல்ல வேலை தண்ணி கொடுத்தீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறான். அப்படி குடிச்ச உடனே திரும்ப டெலிபோர்ட் அந்த பாலைவனத்துக்கு போயிடறான். போயிட்டு மண்ணை தின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி இவன் இங்க இருந்து நடந்து எப்படியோ ஒரு வழியா அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அப்படி வந்தவன் இல்லடா தண்ணியே குடிக்க போறதுலடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப டேப்ல ஒளியிட்டு இருக்க தண்ணி வந்து இவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. இதனால இதுக்கு மேல இவனால தாகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ என்ன பண்ணானா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி பிடிச்சி அதுல ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு உட்காந்து அதையே பாத்துட்டு இருக்கான். குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி பாத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு டிராப் மட்டும் எடுத்து நக்கி பாக்குறான், ஒண்ணுமே நடக்கல. இவன் டெலிபோர்ட்டாலாம் ஆகல. இதை தெரிஞ்சதும் உடனே கிளாஸோட எடுத்து கல்ஃபா அடிச்சிடறான். அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறான் அப்பயுமே இவன் டெலிபோர்ட் ஆகல. ஏபா ஒரு வழி அந்த சாப்பா என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு டைவ் ஒன்று அடிக்கிறான். அடுத்த செகண்ட் இவன் திரும்பவும் டெலிபோர்ட் ஆகி அந்த பாலைவனத்துக்கு போயிடறான். மண்ணு குழந்தை எந்திரிக்கிறாப்ல. சோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே புலம்பிக்கிட்டே ரோட் ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வயசானவர் தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தண்ணி கேட்டிருப்பாரு. ஆனா இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். சோ அதனால இவனுக்கு அந்த சாபம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். சோ அப்ப அந்த வழியா ஒரு லேடி ஒருத்தங்க கையில வாட்டர் பாட்டிலோட போறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அவன் வந்துட்டு இல்ல இல்ல இது நான் ஆகி போச்சுன்னா கழுவுறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படி சொன்ன அடுத்த செகண்டே இவனோட சாபம் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அவன் டெலிபோர்ட் ஆகி பாலைவனத்துக்கு போயிடறான்.